அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தொடர்ந்து பெண்கள் என்ற தலைப்பில் நான் பேசி வருகின்றேன். இப்பொழுது பாகம் 3ஆக இன்றும் பெண்களுடைய சிறப்பை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஒருமுறை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் கேட்டார்கள், யா அலி ஐயுன் நிசா இஹைர், அலியே பெண்களிடத்தில் சிறந்தது எது என்ன என்பதாக கேட்டார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு பதில் சொல்வதற்கு கொஞ்சம் முடியாமல் போய்விட்டது. பல பதில்களையும் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் சென்று கேட்டார்கள், என்னுடைய அருமை மனைவியே, உங்களுடைய தந்தை இப்படியான ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார், ஒழுங்கான ஒரு பதிலை என்னால் சொல்ல முடியவில்லை, அதற்குரிய பதில் என்ன என்பதாக கேட்டார்கள். அதற்கு தன்னுடைய அருமை மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், லா யரைனர் ரஜுல வலா யரவுனஹுன்ன, அதாவது எந்த பெண்ணும் எந்த ஆணையும் கண்டிருக்கக்கூடாது, எந்த ஆணும் எந்த பெண்ணையும் கண்டிருக்கக்கூடாது, அவள்தான் சிறந்த பெண் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த ஆணும் உலகத்தில் வாழும் பொழுது அந்த பெண்ணை பார்த்திருக்கக்கூடாது, எந்த பெண்ணும் உலகத்தில் வாழும் பொழுது ஏனைய ஆண்களை நேரடியாக கண்டிருக்கக்கூடாது, அவள்தான் சிறந்த பெண் என்ற விடயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் கூறினார்கள். அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இளம் வயது மரணிப்பதற்கு முன்னால் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஏ அஸ்மா, நான் மரணித்து விட்டால் என்னை இரவோடு இரவாக கபருடைய குழிக்குள்ளே வைத்து விடுங்கள், எந்த ஆணும் என்னுடைய உடலை பார்க்கக்கூடாது என்ற விடயத்தை சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு கஃன் செய்யும் பொழுது என்னுடைய கஃனை என்னுடைய மேனியோடு ஒட்டி இருக்காத வண்ணம் கொஞ்சம் பருமனாக கஃனை தேய்த்து எனக்கு கஃன் அணிவியுங்கள் என்ற விடயத்தையும் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இளம் வயது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அந்த விடயத்தை சொல்லும் பொழுது இளம் வயது, அந்த வயதிலே பக்குவமாக அந்த பெண்கள் இந்த உலகத்தில் வளர்ந்திருக்கின்றார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது என்னவென்றால், வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, பெண்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அந்த ஜாகிலியத்து மக்கள் அந்த ஜாகிலியத்து காலத்தில் பெண்கள் வாழ்ந்தது போன்று இந்த பெண்களுக்கு வாழ முடியாது என்ற விடயத்தை குர்ஆன் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, புகாரி இமாம் அவர்களை உருவாக்கியது யார்? புகாரி இமாமை உருவாக்கியது ஒரு தாய், அவருடைய தாய். ஷாஃபி இமாமை உருவாக்கியவர் யார்? அவருடைய தாய். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கியவர் யார்? அவருடைய தாய். ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கியது யார்? அவருடைய சகோதரி. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கியவர் அவருடைய தாய். அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை, பெரிய ஒரு முஃப்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, சவுதியுடைய முஃப்தி, அவர்களை உருவாக்கியதும் அவருடைய தாயாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய கல்விக்கு பின்னாலும் ஒவ்வொருவருடைய கல்வி புலனுக்கு பின்னாலும் பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று வரலாறுகள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எந்த அளவுக்கு என்றால், அந்நிசா மசானி உர்ரிஜால், பெண்கள் இருக்கின்றார்களே ஆண்களுடைய தொழிற்சாலை என்பதாக ஒரு அரபு வசனம் இருக்கின்றது. ஃபைதா சலுகத்தில் மரா சலுகல் பைத்துவல் முஜ்தமி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் உருப்படியாகிவிட்டாள், நல்லவளாகிவிட்டால், அவர் ஒரு சாலிகான பெண்ணாக ஆகிவிட்டால் அந்த வீடும் சாலிகான வீடாக மாறும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் சாலிகானவர்களாக, நல்லவர்களாக, இபாதத்துள்ள பெண்களாக மாறுவார்கள் என்ற விடயத்தை ஒரு கவிஞர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்றைய காலம்
அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் இஸ்லாத்தின் உச்சியை தொட்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அதிகமான மேதைகளை அன்றைய காலம் இஸ்லாம் கண்டது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சமூகம் அதிகமான மேதைகளை அன்றைய காலம் கண்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு யத்தீம், ஒரு அனாதை, பலஸ்தீனிலே கஸாவிலே பிறக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தாயுடைய அரவணைப்பிலே வளர்க்கப்படுகின்றார்கள். அவர் இந்த தாய் முயற்சி செய்ததன் காரணமாக அவருடைய மதுஹப், ஷாஃபி இமாமுடைய மதுஹபை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இலங்கையில், இந்தியாவில், மிஸ்ரில், ஜோர்டானில், பலஸ்தீனில், எல்லா அதிகமான நாடுகளில் இந்த ஷாஃபி இமாமுடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் முஹத்திஸீன்களை உருவாக்கியவர்கள், முஃபஸ்ஸிரீன்களை உருவாக்கியவர்கள், குத்துபுகளை உருவாக்கியவர்கள், ஹுஃபால்களை உருவாக்கியவர்கள், குர்ராக்களை உருவாக்கியவர்கள், அதே போன்று அன்புக்குரியவர்களே ஏனைய துறைகளிலும் உள்ளவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள். அப்படி என்றால் அந்த பெண்கள் அப்படியான மேதைகளை உருவாக்கி இருப்பார்கள் என்றால் எங்களுடைய பெண்களுடைய நிலப்பாடு என்ன? எங்களுடைய பெண்களுடைய நிலைமை என்ன? அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே எப்போது வர ஆரம்பித்து விட்டார்களோ உலகம் நாசமாகிவிட்டது, உலகம் அழிந்து விட்டது என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று பார்க்கின்றோம். இன்று எங்களுடைய ஒவ்வொரு நாடுகளை எடுத்துக்கொண்டாலும், எங்களுடைய நாடுகளில் உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டால், அன்புக்குரியவர்களே, ஆரம்ப காலத்தில் ஒரு அரசியல் கூட்டம் என்றால் பெண்கள் அரசியல் கூட்டங்களுக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் இன்று ஒரு மந்திரி வருகின்றாராம், ஒரு வேட்பாளர் வருகின்றாராம், ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வருகின்றாராம், ஒரு மாகாண சபை வேட்பாளர் வருகின்றாராம், ஒரு பிரதேச சபை வேட்பாளர் வரப்போகின்றாராம் என்று எப்போது வரப்போகின்றாரு? 5 மணிக்கு வரப்போகின்றாரு. எங்களுடைய பெண்கள் 2 மணிக்கே அந்த இடத்துல போய் உட்கார்ந்து விடுகின்றார்கள். ஆண்களும் பெண்களும் 2 கலந்து அப்படி அந்த அரசியல் மீட்டினுக்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது யாரு? ஒரு அரசியல் மேடையில் எதையோ பேசப் போகின்றான். அவனுக்காக வேண்டி 3 மணித்தாளம் 4 மணித்தாளம் நேரங்களை ஒதுக்கி அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பள்ளி வாயிலில் பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கான ஒரு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரபல்யமான ஒரு ஆலிம் வருகின்றார், அதிகமான ஒரு தூரத்தில் இருந்து வருகின்றார். இன்று உலமாக்கள் செல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அதிகமான உலமாக்களுடைய கருத்து லேடிஸ் பயான்களுக்கு போக முடியாது, போனால் அங்கே பெண்கள் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கிராமத்தில் 150-200 பெண்கள் இருந்தால் அந்த பயானுக்கு செல்லக்கூடிய பெண்கள் 5 பேர் 50 பேருக்குள்ளதான். அன்புக்குரியவர்களே, இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சில கிராமங்களை தவிர ஏனைய கிராமங்களில் மிக மிக குறைவாக இருக்கின்றது அந்த லேடிஸ் பயான்களுக்கு. அந்த பெண்கள் நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய பெண்கள் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யகூதிகளும் நசராணிகளும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உலகத்தை நாசமாக்குவதற்காக வேண்டி அவருடைய கோல், அவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? பெண்களும் வாலிபர்களும். பெண்களை எப்படி இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வாலிபர்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கு எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்ய முடியுமோ அந்த அளவு சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வலைக்கு, அந்த சூழ்ச்சிக்கு எங்களுடைய இஸ்லாமிய பெண்களும் எங்களுடைய வாலிபர்களும் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அதனால் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள் வாலிபர்கள். பெண்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள். அன்றைய காலத்து பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தீனுக்காக வேண்டி பணி செய்திருக்கின்றார்கள், தீனை வளர்த்திருக்கின்றார்கள், வீட்டுக்குள்ளே இருந்து கிதாபுகளை எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே,
வீட்டுக்குள்ளே இருந்து கிதாபுகளை எழுதி தந்தைக்கு கிதாபை எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கிதாபை தான் தஹாவி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பங்களாதேஷில், பாகிஸ்தானில் ஓதக்கூடியவங்க அதிகமாக இந்த தஹாவியுடைய கிரந்தத்தை ஓதுவார்கள். யார் செய்த முயற்சி சகோதரிகளே? இது ஒரு பெண்ணுடைய முயற்சி. தஹாவி இமாமுடைய அந்த மகளுடைய முயற்சி. மகள் தந்தைக்கு எழுதி கொடுத்தால் தஹாவி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை, அந்த கிரந்தத்தை பாகிஸ்தானில் அதே போன்று பங்களாதேஷில் அதிகமான உலமாக்கள் அந்த கிதாபை ஓதுவார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு கிதாப். அன்புக்குரியவர்களே, இது எங்கே இருந்து வந்தது? வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்துச்சு. அன்புக்குரிய சகோதரிகளே, வெளியே இருந்து வரல, வீட்டுக்குள்ளே இருந்து பக்குவமாக இருந்தார்கள், ஒழுக்கமாக இருந்தார்கள், அதபோடு வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தோடு வாழ்ந்தார்கள். இஸ்லாம் அவர்களுடைய உடலோடு உயிரோடு ஒட்டி இருந்தது. ஆனால் எங்களுடைய பெண்களுடைய உடல்லையும் இல்லை, உயிர்லையும் இல்லை இஸ்லாம். வெறுமனே நாவில் மாத்திரம்தான் இருக்கின்றது, வெறுமனே ஆடையில் மாத்திரம்தான் இருக்கின்றது. தொழுகையை பார்த்தால் ஜீரோ, நோன்பை பார்த்தால் ஜீரோ, ஏனைய இபாதத்துக்களை பார்த்தால் ஜீரோ. இவை அனைத்தும் ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எந்த அளவுக்கு என்றால் ஹியூமன் ரைட்ஸ் என்ற பெயரில் பெண்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் எப்பொழுது உலகத்தில் வர ஆரம்பிச்சிச்சோ அன்றிலிருந்து பெண்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். வெஸ்டர்னையும் மாடர்ன் கல்ச்சரையும் இன்று பெண்கள், எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் பின்பற்றுவதற்கு முன் வந்து விட்டார்கள். இஸ்லாமிய கல்ச்சர் அல்ல, வெஸ்டர்னுடைய கல்ச்சரையும் மேற்கத்திய கல்ச்சர் அதே போன்று மாடர்ன் கல்ச்சரையும் பின்பற்றுவதற்கு எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் முன் வந்து விட்டார்கள். இன்று பார்க்கின்றோம் டிராமா, நாடகத்தில், அதே போன்று டிவியில், அதே போன்று ஃபேஸ்புக்கில், அதே போன்று இன்ஸ்டாவில், அதே போன்று டிக்டாக்கில் இஸ்லாமிய சமூகம் சீரழியக்கூடிய சமூகம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபாத்திமாக்களும் ஹதீஜாக்களும் சுமையாக்களும் ஆயிஷாக்களும் இன்று டிக்டாக்கில் அந்நிய ஆடவர்களோடு சீரழியக்கூடிய காட்சிகளை நாங்கள் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, அவர்களிடத்தில் முதலாவது வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் பக்குவம் வர வேண்டும், அதே போன்று வெட்கம் வர வேண்டும். இந்த பக்குவமும் வெட்கமும் இல்லாவிட்டால் அன்புக்குரியவர்களே, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால் அவள் வேண்டியதை செய்வதற்கு முன்வந்து விடுவாள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு தெரிந்தானே, எங்களுக்கு முன்னால் ஒரு பழமொழி இருக்கின்றது, பெண்களுக்கு மூக்கில்லாவிட்டால் மலத்தையும் சாப்பிட்டு விடுவாள் என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே, பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பண்பு, முக்கியமான அந்த குணம், அந்த வெட்கம் என்று சொல்லக்கூடிய சுபாவம், வெட்கம் என்று சொல்லக்கூடிய குணம் இல்லாமல் எடுபட்டு விட்டதென்றால் அவள் எதையும் செய்வதற்கு நினைத்து விடுவாள். கணவன் இருக்கும் பொழுது கூட இன்னொருவரோடு உறவு கொண்டு விடுவாள். கணவனை வீட்டிலே வைத்துவிட்டு அடுத்தவனோடு உறவு கொண்டு விடுவாள். அவள் அவளுடைய கற்பை இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவாள். அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம், வெட்கம் இல்லாததன் காரணமாக எத்தனையோ பெண்கள் கருவை சுமந்திருக்கின்றார்கள், கருவிலே குழந்தைகளை சுமந்திருக்கின்றார்கள், அந்நியவனுடைய குழந்தையை சுமந்திருக்கின்றார்கள். ஏன்? வெட்கம் எடுபட்டு விட்டது. இது ஹராம் என்று தெரிந்தும் ஏன் காரணம்? வெட்கம் எடுபட்டதன் காரணமாக அவள் எதையும் செய்வதற்கு துணிந்து விட்டாள். அந்நிய ஆடவரோடு இரண்டர கலந்து எதையும் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டால். அன்புக்குரியவர்களே, ஜெய்புன் நிசா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து ஆட்சியாளர்களின் பரம்பரையில் உள்ள ஒரு பெண்மணி, யாரும் அந்த பெண்மணியை, அந்த ஜெய்புன் நிசா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை யாருமே காணல. அவர் ஒரு ஆலிமாவாக இருந்தால் மஹரமான எந்த ஆண்களும் அந்த பெண்ணை காணல. ஒரு நாள் என்ன செய்கின்றால், குளித்து விட்டு மேல் மாடியில் அவளுடைய முடியை காய வைப்பதற்காக வேண்டி அப்படியே மேல் மாடியில் முடியை காய வைத்து கொண்டிருக்கின்றாள். ஒரு மனிதர் வருகின்றார். வந்தது அவருடைய பார்வைக்கு தெரிந்து விட்டதோ இல்லையோ தெரியாது.
ஒரு மனிதன் வந்து போனதை கண்டதற்கு பின்னால் அந்த ஜெய்புன் நிசா என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய குடும்பத்து பெண்மணி என்ன தெரியுமா செய்தால், அவளுடைய பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து முடியையும் அப்படியே வெட்டி விட்டாள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் எங்களுடைய பெண்கள் எத்தனை பேருக்கு முடியை காட்டுகின்றார்கள், எத்தனை பேருக்கு அடுத்தடுத்த உறுப்புக்களை பாகங்களை காட்டுகின்றார்கள் என்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருடையும் பேசுகின்றோம். எந்த அளவுக்கு என்றால் எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்றாக அதாவது மிக்ஸ் ஆகிவிட்டார்கள். ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலந்து திருமண ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆண்களும் பெண்களும் மிக்ஸ், கலப்பு திருமணங்கள். அதே போன்று ஸ்கூல் ஃபங்க்ஷனை எடுத்தால் அங்கே ஆண்களும் பெண்களும் கலப்பு. அதே போன்று ஃபியூனரல் ஹவுஸ், அதாவது மரணச் சடங்குடைய வீடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆண்களும் பெண்களும் கலவன். அதே போன்று வெட்டிங் ஹாலை எடுத்துக்கொண்டால் எல்லோருமே கலந்து விடுகின்றார்கள். அதே போன்று ஸ்கூலுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கணவன் வீட்டிலே இருக்கின்றார், யார் போவது? மனைவியைத்தான் அனுப்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று பெண்களுடைய அராஜகம், பெண்களுடைய ஆட்சி உலகத்திலே தலை தூங்கிவிட்டது. அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்தில் அழிவுகள் தாராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் தரக்து, அதாவது நான் எனக்கு பின்னால் பெரியோரு ஃபித்னாவை விட்டு செல்வதென்றால் அது பெண்களுடைய ஃபித்னா என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முதலாவது எங்களுடைய பெண்களிடத்தில் வெட்கம் வர வேண்டும். எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய மகள்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒரே இடத்தில் தான் அடக்கம் செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ற உள்ளம் சொல்லுது என்னை நான் முழுமையாக மறைக்க தேவையில்லை என்பதாக. அதாவது அந்த இடத்தால் நான் செல்லும் பொழுதோ என்னை நான் முழுமையாக மறைக்க தேவையில்லை என்று என்னுடைய உள்ளம் செல்லுகின்றது. ஏன்? ரசூலுல்லாஹ் அவருடைய ஆயிஷாவுடைய கணவர், அதே போன்று அபூபக்கர் தன்னுடைய தந்தை, அதனால் என்னை நான் முழுமையாக மறைக்க தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கே? உயிரோடு அல்ல, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால், பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால். அதே போல அன்புக்குரியவர்களே, ஆனால் எப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி ஹயாஅம் மின் உமர் என்று சொன்னார்கள். அதாவது எப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல எப்ப உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ, அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால நான் என்னை மறைக்காமல் செல்லவே இல்லை என்ற விடயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதல்ல, மரணித்து கபரிலே வைத்து விட்டார்கள். அதற்கு பின்னாலும் எந்த அளவுக்கு என்றால் வெட்கப்பட்டார்கள், தன்னை மறைக்காமல் அந்த இடத்தால் செல்வதற்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய மனைவிமார்கள் எத்தனை பேரை அந்நியவனையும் பார்க்கின்றார்கள், பக்கத்தில் உள்ளவனையும் பார்க்கின்றார்கள், எத்தனை பேர்களை பார்க்கின்றார்கள், எத்தனை பேரோடு சகஜமாக கதைக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியல்ல. பெண்கள் ஒழுக்கமாக வாழக்கூடியவர்கள். பெண்களிடத்தில் முதலாவது வெட்கம் வர வேண்டும் என்பதைத்தான் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் சொல்லித் தருகின்றது. இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கின்றேன். ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வயோதிபமான ஒரு நபி. அந்த ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய 2 மகள்மார் என்ன செய்கின்றார்கள்? தண்ணீர் எடுக்க போறாங்க. ஆண்கள் அந்த இடத்தில் இருப்பதை கண்டு அப்படியே தூரமாக நிற்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபன் வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், என்ன நீங்க இந்த இடத்துல நிற்கிறீங்க? அதுக்கு பின்னால் சொல்லுகின்றார்கள், ஆண்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க, அவங்க எடுத்து
போனதற்கு பின்னால் நாங்கள் தண்ணீர் எடுக்கலாம் என்று தான் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூற உடனே அவருடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் அல்லாஹுடைய பார்வைக்கு அவர்களுடைய நடத்தை பட்டிச்சு. வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யாஇன், அவர்களில் இருவர்களில் ஒருவர் எந்த அளவுக்கு என்றால் வெட்கத்தின் காரணமாக அவர்கள் நடந்து வந்த நடையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனில் புகழ்ந்து பாராட்டி பேசுகின்றான். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகள்மாரை பற்றி. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுகூலத்திஹின்ன, ஏ பெண்களே, நீங்கள் அலங்காரத்தை உங்களுடைய கணவனுக்கு மாத்திரம் காட்டுங்கள். கணவனுக்கும் திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஆகுமோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அழகை காட்ட வேண்டாம். காட்டுவதாக இருந்தால் ஹராம் என்பதையும் குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபலா தக்லன பில் கவுல், நீங்கள் அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம், குலைந்து பேச வேண்டாம். அந்நிய ஆடவர்களோடு குலைந்து பேச வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று பெண்கள் இருக்கின்றார்களே, இந்த பெண்கள் தங்கத்தை போன்றவர்கள். நாங்கள் தங்கத்தை என்ன செய்கின்றோம், எங்கேயுமே வைக்க மாட்டோம், பாதுகாப்பற்ற இடங்களில் வைக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, எங்கே ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குமோ, எங்கே ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ் இருக்குமோ அந்த இடத்துல தான் நாங்கள் தங்கத்தை வைப்போம். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நாங்கள் எங்களுடைய பெண்களை அந்த தங்கத்தை போன்று பாதுகாக்க வேண்டும். அந்த தங்கத்தை நாங்கள் எந்த இடத்தில் எப்படி வைக்கின்றோமோ அப்படியான ஒரு இடத்துல தான் வைக்க வேண்டும். அதே போன்று அந்த எங்களுக்கு தெரியும் தானே, அந்த வீடு கட்டுவதற்கு கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள் கற்கள். அந்த கற்களை எல்லா இடங்களிலையும் வைக்க முடியும். அதே மாதிரி எங்களுடைய பெண்களை வைக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்களுக்கென்று இஸ்லாம் ஒரு வரையறை கொடுத்திருக்கின்றது. பெண்களுக்கென்று இஸ்லாம் ஒரு கோட்பாடை கொடுத்திருக்கின்றது. பெண்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதனால் பெண்கள் அந்த கோட்பாட்டுக்குள்ளே அந்த பெண்களை வளர்ப்பதற்கு எங்களுடைய பெண்களும் அந்த முன்னால் வாழ்ந்த பெண்கள் போன்று நல்ல சிறந்த பெண்களாக, தீனில் ஒரு மறுமலர்ச்சி அடைந்த பெண்களாக உருவாகுவதற்கு ஆண்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக என்று வேண்டி நான் இந்த உரையை முடிக்கின்றேன். இந்த உரையிலிருந்து யாராவது பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். எனவே உங்களுக்கு இந்த உரையை பிடித்திருந்தால் அடுத்தவர்களுக்கும் இந்த உரையை பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.